ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் ஜோதி தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல சாஃப்டான சாக்லேட் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட் அப்படியே ஹோம்மேடு ப்ரௌனி மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம நல்லா சாஃப்டான சாக்லேட் கேக் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். அதில் 100 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் கொஞ்சம் கூட கூலிங்கே இருக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியே வச்சுக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த பட்டர் நல்லா ஸ்மூத்தாக பீட் பண்ண வரும். இப்போ இந்த பட்டரை ஒரு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட பீட்டர் இருந்ததுன்னா வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். இல்லைன்னா நீங்கள் விஸ்கு கூட வச்சு ட்ரை பண்ணலாம். இப்போ நான் 2 முட்டையை சேர்த்துக்கிறேன். மஞ்சக்கரு வெள்ளைக்கரு ரெண்டுமே சேர்ந்தே தான் இருக்கணும். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது பாருங்கள், நல்லா பீட் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் நாட்டு சக்கரை 1 கப் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா ஹையில் வச்சுக்கிட்டு பீட்டரை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கை விடாமல் நம்ம அடிச்சுக்கணும். அப்போ தான் ஒரு ஸ்மூத் கேக் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பார்க்கும்போதே. இப்போ நான் அரை கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு சன்னி வச்சுக்கிறேன். அதில் 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி பேக்கிங் சோடா சேர்க்கல, பேக்கிங் பவுடர் தான் சேர்த்துக்கிறேன். இது இப்போ நம்ம நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சலிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்தது சாக்லேட் பவுடரை சலிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற சாக்லேட் சாக்கோ சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா, அதை தான் நான் மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிக்கிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன சாக்லேட் கிடைக்குதோ நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சலிச்சாச்சு. இப்போ ஒரு பீட்டரை வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் எனக்கு ஆயிருக்கு. இப்போவே பாருங்கள், நல்லா ஒரு திக்காக சாக்லேட் மாதிரி மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் 1/4 கப்பு பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும். இப்போ உங்களுக்கு எடுத்து பார்த்தாலே தெரியும். பார்க்கும்போதே ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கேக் பேன் எடுத்து வச்சுக்கலாம். அதில் நம்ம நெய் தடவிக்கலாம். இல்லைன்னு நீங்கள் பட்டர் கூட தடவிக்கலாம். தடவிக்கிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த கேக் மிக்சரை தூக்கி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 வாட்டி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கேக் நல்லா உப்பு எல்லாம் செய்யாது. நல்லா சாஃப்டாக மாய்ச்சராக இருக்கும். இப்போ நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஒரு கடாயை சூட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேக் பேனை எடுத்து இப்போ நான் அதில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நல்லா 30-35 நிமிஷம் வரைக்கும் முதல்ல வச்சு பாருங்கள். அந்த கேக் நல்லா வெந்திருந்ததுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு 40 நிமிஷம் போல் ஆச்சு. இப்போ 40 நிமிஷம் ஆச்சு. கேக் நல்லா வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி பாருங்கள், கேக் உப்பு எல்லாம் செய்யலை. ஆனால் நீங்கள் கட் பண்ணும்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சாஃப்டான கேக் நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ இது வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணுறதுக்காக நடுவில் ஒரு குச்சியை நம்ம இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. ரொம்ப சூப்பராகவே உள்ளே வெந்திருக்கு. இப்போ ஒரு மணி நேரத்துக்கு இதை நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் கழித்து நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிருக்கு. நம்ம லைட்டாக ஓரங்களை எடுத்து விட்டுக்கலாம். அப்புறம் இது ஒரு தட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. நீங்கள் தொட்டாலே அப்படியே நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கேக் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம பீசஸ் போட்டுடலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு பீசஸ் போடுங்க. இல்லைன்னா நீங்கள் சூடாக இருக்கும்போது கட் பண்ணிட்டீங்கன்னா கேக் பிஞ்சு போயிடும். இப்போ நம்ம சூப்பரான கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள்.
இப்போ நம்ம சாஃப்டான கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அவங்க வந்து ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சாஃப்டான கேக் இது. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் வந்து அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதுன்னு பாருங்கள். இது சாப்பிடும்போது அப்படியே வந்து நம்ம ஹோம்மேடு ப்ரௌனி சாப்பிட்ற மாதிரியே இருந்தது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு நல்ல டிஷ்ஷில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.